பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாலடியார்லேருந்து 7வது பாடலை அதன் பொருள், தெளிவுரை மற்றும் எளிய விளக்கத்தோடு பார்க்கலாங்க. முதல்ல வெண்பாவை பார்த்தரலாம். தோற்றம் சால் ஞாயிறு நாளியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாள் உண்ணும் ஆற்ற அறம் செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். தோற்றம் சால் ஞாயிறு நாளியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாள் உண்ணும் ஆற்ற அறம் செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். இப்போ இதனோட பொருளை பார்த்துடலாங்க. தோற்றம் அப்படின்றதுக்கு உதயம், பொலிவு அப்படின்றது அர்த்தம். சால்னா தண்ணி மொண்டை ஊற்றுறத சால்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு நீர் பாய்ச்சணும் அப்படின்றதுக்காக கிணத்துலேருந்து நீர் இறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத உழவு சால் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்தம்மா படத்தில் கூட இந்த உழவு சாலை பார்க்க முடியும். அடுத்து மிகுதி, நிறைவு அப்படின்ற பொருளும் இருக்குது. அவ்வளோ ஏங்க, கும்பராசிக்கு கூட சால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மிகுதி அப்படின்றது பொருள். அதாவது தோற்றம் சால்னா உதிக்கின்ற பொலிவு மிகுந்த. ஞாயிறுனா சூரியன். நாளி அப்படின்றது படியை குறிக்குது. அதே போல் நாளிகை அப்படின்றது பார்த்திங்கன்னா 60 வினாடிகளை குறிக்கிறதா இருக்குது. நாளின்றது படிக்கணக்கு ஒரு அளவாகவும் எடுத்துக்கலாம், நாளிகைன்றதை கால அளவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாளி ஆக அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நாளிகை ஆகிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது பேச்சு வழக்கில் நாளி ஆறுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது நாளி அப்படின்றது ஒரு அளவு, கால அளவை குறிக்கிறதா இருக்குது. இந்த இடத்துல உண்ணும் அப்படின்றதுனால தானியத்தினோட அளவை குறிக்கக்கூடிய படிக்கும் சேர்த்து இது பொருள் கொள்றதா இருக்குது. வைகள் அப்படின்னா கழிவு நாள், தங்கல், நாள், விடியல், வேலை அப்படின்ற அர்த்தங்களை குறிக்குது. இந்த இடத்துல கழிகின்ற விடியலை குறிக்கிறதா இருக்குது. நும் அப்படின்றதுக்கு கூற்றம்னா காலன், யமன்னு நிறைய பார்த்துட்டோம். ஆற்றன்னா மிக, முற்ற அப்படின்னு அர்த்தம். இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதனோட தெளிவுரையை பார்த்துடலாங்க. நாள்தோறும் தோன்றும் சூரியன் பொழுதினை அளந்து உண்ணுதலை போன்று காலனும் நம் வாழ்நாளினை அளந்து உணவாக கொள்பவன் ஆவான். ஆதலால் உயிர் வாழும் போதே அனைத்து உயிர்களிடமும் மிகுந்த அருள் உள்ளம் கொண்டு அறச்செயல்களை செய்வோர் பிறந்தும் பிறவாத நிலையினை அடைவதில்லை. அவ்வாறு அறம் செய்யாதவர் பிறந்தும் பிறவாதவரே ஆவர் அப்படின்றத குறிக்கிறதா இருக்குங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தாங்க பிறந்திருக்கிறோம். அப்படி நாம் பிறந்த பிறவி பயனை அடையணும் அப்படின்னா நம்மால் முடிஞ்ச நல்லதை 4 பேருக்கு செய்யணும். அப்படியெல்லாம் இல்லாமல் நான் ஏன் செய்யணும், நான் யாருக்குமே எந்த நல்லதுமே எப்போவுமே செய்யவே மாட்டேன் அப்படின்றவங்க பிறக்காமையே இருந்திருக்கலாமே. எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு நாள் சூரியன் உதிச்சு மறையும் போதும் கூட நம்மளோட வாழ்நாளும் குறைஞ்சிக்கிட்டே தானேங்க போகுது. நம்ம ஆயுச உணவாக சாப்பிட்றவர் தான் காலன் சொல்லக்கூடிய யமதர்மராஜா. அவர் நம்மளை மட்டும் என்ன விட்டு வச்சிடவா போகிறாரு? ஏதோ ஒரு நாள் சாக தான் போகிறோம். ஏதோ உயிரோடு இருக்கும்போதே இல்லாதவங்களுக்கு முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பிறந்ததுக்கே அர்த்தமாக வாழ்கிறாங்க. அதோட பிறந்த பிறவி பயனையும் அடையிறாங்க. அப்படியெல்லாம் செய்யாத மற்றவங்க பிறந்ததுக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த பாடல் மூலமாக வலியுறுத்தி சொல்கிறாங்க சமண முனிவர்கள். நாமும் நம்மளால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செய்யலாமே. நன்றி.